இன்னைக்கு திவாலி அண்ட் திவாலினா என்ன ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் தெரியுமா? அது என்னது இது? வரலாறு ஷோ மாதிரி இல்ல இருக்கு. ஹலோ எபிசோட் பேர் கேட்டீங்களா? நீயே ஒளி மோட்டிவேஷனல் ஷோவா இருக்குமோ? பாட்காஸ்ட் பேர் கேட்டீங்களா? அது எந்த பாஷைனே தெரியல, நீங்களே சொல்லுங்க இது இத பத்தின்னு. அதுதான் The Architect Show by Kura Studio and this is the first episode. நீயே ஒளி. நைஸ். சோ தீபாவளி அன்னைக்கு நாங்க இத ஆரம்பிக்கிறோம். நல்ல நாள் அதுவுமா, ஒளிவட்டமா எங்க வாழ்க்கையே ஒளிவட்டமாகணும் நம்பி இதை ஆரம்பிக்கிறோம். அப்படியே உங்க வீட்டுக்கும் அந்த ஒளியை கொண்டு வரணும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் எபிசோடே நீயே ஒளின்னு ஆரம்பிச்சிருக்கோம். சோ திஸ் இஸ் a show on daily life architecture. உங்க வீட்டுல குட்டி குட்டி விஷயங்கள் வெல்பீயிங்க எப்படி கொண்டு வரலாம் ஆர்கிடெக்சர் ஆஸ்பெக்ட்ஸ் வச்சுங்கிறது தான் இந்த ஷோ. எஸ், ஆர்கிடெக்சருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்ன்றது அப்படியே புட்டு 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 வைக்கப்படுறதுலாம் சொல்ல போறேன். நாங்களே இந்த ஷோல தான் கண்டுபிடிக்கிறோம், நீங்களும் எங்க கூட வந்து கண்டுபிடிங்க. அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? இன்னைக்கு தீபாவளி. ஸோ அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி திவாலி அண்ட் ஹேவ் a fun-filled amazing day. Yes. Okay. அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். சோ இன்னைக்கு நம்ம சரி தீபாவளியில இருந்தே ஆரம்பிப்போம். ஏன் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் அத சொல்லு. தீபாவளி ஏன் நம்ம கொண்டாடுறோம் தெரியுமா? ராமர் வந்து அப்படியே சீதைய அப்படியே காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வருவார்ல, ரொமான்டிக். அத நம்ம எல்லாரும் வீட்டுல விளக்கு வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம்ல. அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க, அந்த கனெக்ஷன்ல இருந்து புடிச்சு நாங்க ஒளி ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி விளக்கா இருந்த ஒளி அதுக்கப்புறம் பெட்ரோமாக்ஸ் லைட் இதெல்லாம் வேணுமான்னு வந்துச்சு. அதே மாதிரி நம்ம வீட்டுல இப்போ எல்லாம் டியூப் லைட்டே தான் போடணுமான்னு எல்லார் வீட்லயும் டியூப் லைட்டே போடுறோமே. அதேதான். அதுதான் நம்ம எல்லார் வீட்லயும் ஏன் டியூப் லைட்ஸே இருக்குன்னு நானும் ஆழ்ந்த யோசனையில் போனேன். அப்புறம் ஏதாச்சும் ஒளி வந்துச்சா? இல்லங்க, டியூப் லைட் திட்டுதாங்க வாங்கினேன். அந்த மாதிரி அந்த டியூப் லைட் ஒரு மினுமினுக்கோடவே இருக்கும். ஆனா அததான் நம்ம எல்லாரும் வீட்லயும் யூஸ் பண்றோம். ஏன்னா அது என் பக்கத்து கடையில கிடைக்குது, யூஸ் போனா வாங்கி மாட்டுறேன். 200 ரூபாய் 300 ரூபாய் டக்குன்னு சீப்பா முடிஞ்சு போயிடுது. நான் ஏன் வேற எதை பத்தி யோசிக்கணும் சொல்லுங்க. அது மட்டும் போதுமாங்க? டியூப் லைட்டை பார்க்கும்போது நீங்க வந்து இமேஜின் பண்ணுங்க, வீட்டுல வந்து உட்காந்துருக்கீங்க டயர்டா, அப்படியே டிவி போட்டு ஜாலியா பாக்கலாம்னா அந்த பின்னாடி இருக்க டியூப் லைட் அப்படியே கிளேர் அடிக்கும் டிவில, பார்க்கும் போது காண்டாகல. அதே மாதிரி எனக்கு நைட்டு தூக்கம் வரும்போது ஏதாச்சும் ஆன், நான் ஒரே அந்த தூங்குற மூட்ல இருப்பேன், ஆனா போய் லைட் ஆன் பண்ண பளிச்சு மூஞ்சில் அடிக்கும். அந்த ஈவினிங் எனக்கு ஒரு மூஞ்சி மேலே போட்டேன். இந்த ஈவினிங் வைப்பை பத்தி சொல்றேன். இதுதான் தவறான செயல். அந்த வைப் இல்லைங்க, ஒரு காசியா ஒரு நல்ல ஒரு வெல்கமிங் நல்ல ஒரு எல்லோ லைட், ஒரு ஆம்பியன்ஸோட தூக்கம் தர மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருந்தா வீட்டுல நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி நாங்க சாப்பிடலாம் டைனிங் டேபிள்ல போய் உட்காருவேன். சாப்பாடு வச்சா வெளிச்சம் இருக்காது. சோ அதனால என்ன பண்ணுவேன், லைட்ட போடுவேன். லைட் போட்டா ஷேடோ மண்டை மேல அடிக்கும், அதனால அந்த ஷேடோ பிளேட் மேல விழும். அதேதான். இதுக்கு நான் ஏன் லைட்ட போட்டா நான் யோசிக்கிறதா வேண்டியதா போச்சு. இதுக்கு வழியே இல்லையா? இருக்கு, அதுக்குத்தாங்க நாங்க இருக்கோம். சொல்லுங்க. பேசிக்கலி நம்ம ஒரு ஃபாயர்ல என்டர் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த இத்தினூண்டு ஸ்பேஸ்க்கு அவ்வளவு பெரிய லைட் எல்லாம் தேவையில்லை, அவ்வளவு பிரைட்னஸும் தேவையில்லை. அது ஒரு வெல்கமிங்கா இருக்கு. நம்ம ஒரு குட்டி பெண்டன்ட் லைட்டை போட்டா குட்டிங்கிறதுக்காக அங்க வெளிச்சம் வராதுன்னா இல்ல. ஓகேயா? எங்க பாட்டி வருவாங்க, என்னடா இது லைட்டு கண்ணே தெரியல என்னன்னு. இல்ல அப்படி இல்ல, அது பெண்டன்ட் லைட்னாலும் ஒரு அதோட லூமினஸ் லக்ஸ் அதுதான் டிபெண்ட் பண்ணும் தவிர அது எவ்வளவு பெரிய லைட்டா இருக்குன்னு முக்கியம் கிடையாது. அண்ட் ஃபாயர்ன்றது ஒரு குட்டியோண்டு ஸ்பேஸ், அதாவது வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கும் கதவுக்கும் ஹாலுக்கும் நடுவில் இருக்க இத்தனோண்டு ஸ்பேஸ், அதுக்கு ஏங்க டியூப் லைட் போடுறீங்க? எஸ்தெட்டிக் ஆகுங்க. வீட்டுக்குள்ள ஹாலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே நம்ம டியூப் லைட் போட்டுக்கலாம். ஆனா இதுல வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இது டைனிங்ல சாப்பிடும் போது என் தலைக்கு பின்னாடி லைட் அடிக்குது. ஆமா, அப்படியே டிவி மேலயும் கிளேர் அடிக்குதுன்னு சொன்னீங்க. இதுக்கு நம்ம சீலிங்ல லைட் போடலாம்னா நாங்க முடியல, ஃபேன் சுத்துதாங்க. இங்கே கீழே அப்படியே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அந்த ஃபேன் சுத்த அந்த லைட் எதுவும் அப்படியே மண்டை தலை வலிக்குங்க அதெல்லாம். அதுதான். ஆனா அதுக்கும் ஒரு சொல்யூஷன், அதாவது ஃபால்ஸ் சீலிங் ஒண்ணு இருக்கு.
ஃபால் சீலிங் பட் ஏன்னா நம்ம வீட்டுல ஃபேன் இல்லாம எந்த வீடுமே இங்க இருக்காது. அடிக்கிற வெயிலுக்கு போடாம நீ இருப்ப வாய்ப்பே இல்லைங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு இருப்பேன், இருக்க மாட்டேங்க. அந்த மாதிரி இருக்கனால நம்ம ஃபால் சீலிங் வந்து 4 கார்னர்ல குட்டி குட்டி லைட் போட்டு அதே டியூப் லைட் ஈக்குவலண்டான பிரைட்னஸ் நம்ம வீட்டுல கொண்டு வரலாம். நீ 4 லைட் போடுற, ஒரு லைட்ல முடிக்க வேண்டிய வேலைய 4 லைட் போட்டு நீ என்ன காசு தீட்ட பாக்குறியா தாஸ்? அப்படி கன்சர்மா பேசுறீங்க தாஸ். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாருங்க. ஓஹோ, இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? நீ டியூப் லைட் போடுற அதே காசுக்கு 4 சின்ன லைட் வாங்கி போட்டா அந்த கலர்ல அதோட வெளிச்சமே உனக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கான வெளிச்சமா இருக்கும். சோ வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சோ உனக்கு எனர்ஜி சேவ் ஆகும். சோ லாங் டேர்ம்ல நீ காசு சேவ் தான் பண்ற. அதேதான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். ஆமா, ஆனா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்து உன்னோட வீட்டோட அட்மாஸ்பியரே மாத்தன்றப்போ யூ கேன் டேக் தட் டிசிஷன்ன்றதுதான் இட்ஸ் வர்த் இட். அதே மாதிரி இப்ப நீங்க மிரர்ல வைக்கும் போது மிரர்லயுமே நீங்க எங்க டியூப் லைட் வச்சாலுமே அது செட் ஆகாது. அதை விட மிரர் சுத்தி ஒரு ஸ்ட்ரிப் லைட் வச்சு பாருங்களேன். இட்ஸ் ஆப்வியஸ்லி அந்த காஸ்ட்ல பார்க்கும்போது ரொம்ப கூட குறைச்சே இருக்காது. பட் த வே சேஞ்சஸ் தட் மிரர் நீங்க உங்களை பார்க்கும்போது செம்மையா தெரியும். அந்த ஒரு வியூ தரும். அப்படியே இன்ஸ்டால போஸ்ட் போட ஸ்டோரி போடவும் நல்லா இருக்கும். ஆமா, வீட்டுக்குள்ளே ஒரு எஸ்தெட்டிக்ஸ் போட வேண்டாமா? அது மட்டும் இல்லாம யூ கேன் ஆல்சோ யூஸ் இட். இப்ப பூஜை ரூம்ல எல்லாம் எதுக்குங்க இவ்வளவு பெரிய டியூப் லைட்? அந்த இடத்துல ஒரு சின்ன எல்லோ லைட் வால் வாஷர்ஸ் மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது அந்த ஸ்பேஸே லிட் பண்ணும். பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு அப்படியே அந்த வால் வாஷர்ஸ் இந்த ஆக்சென்ட் லைட்லாம் அப்படியே அந்த விநாயகர் மேல படும்போது அது அப்படியே சாஃப்டா அவர் மேல விழும். அதேதாங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதாங்க. இதுக்கு பதிலா நம்ம ஆனா நம்ம எல்லாருமே அந்த ஒரு டியூப் லைட்லயே மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த டியூப் லைட் வந்து இது மட்டும் இல்ல, another big problem about டியூப் லைட். ஏன் டியூப் லைட் வேணாம்னு சொல்றோம்னா, ஏன்னா இத்தனை நாள் நம்ம சிஎஃப்எல் டியூப் லைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நிறைய பேர் எல்இடிக்கு மாறுறாங்க. பட் ஏன் வந்து சிஎஃப்எல் லைட்ஸ் யூஸ் பண்ண கூடாதுன்னா, ஏன்னா அதோட டிஸ்போசல் இஸ் வெரி ஹார்ட். ஏன்னா அதுல இருந்து மர்க்குரி வந்து லீக் ஆகும். சோ இது என்வாயன்மெண்ட்லி ஆக்சுவலி நிறைய ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணுது. எஸ், அதனால கவர்மெண்டே பை 2030 சிஎஃப்எல் டியூப் லைட் ஸ்டாப் பண்ண போறோம்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்திருக்காங்க. பட் எந்த அளவுக்கு பாசிபிள் அவங்களுக்கும் தெரியல. பட் ஜஸ்ட் இன் கேஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன லைட் போடும்? அதுதான், அதுக்குதான் we have LED lights. So LED lights வந்து now முன்னாடி வந்து LED லைட்ஸ்க்கும் சிஎஃப்எல் லைட்ஸ்க்கும் ஒரு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். பட் இப்போ LED லைட்ஸுமே சிஎஃப்எல் லைட்ஸ் அளவுக்கு தான் காஸ்ட். அண்ட் அதுல ஆல்சோ யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் லைக் கூல் ஒயிட், வார்ம் ஒயிட். கூல் ஒயிட்னா ஒரு ப்ளூயிஷ் டோன்ல ஒயிட் இருக்குது. அண்ட் வார்ம் ஒயிட்னா ஒரு ரெட்டிஷ் டோன்ல ஒயிட், ரெட்டிஷ்ல ஒரு yellowish. எஸ் எஸ். ஓகே, சோ இந்த yellow லைட்ஸ் வந்து ஒரு ஈவினிங் ஆன டைம்ல எல்லாம் உங்களுக்கு ஸ்லீப் சைக்கிள்ஸ்லாம் நம்ம டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும். இப்போ எல்லாரும் சொல்றாங்க ராத்திரி எல்லாம் போன் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இதோட ப்ளூ ரேடியேஷன்ஸ் நம்மள ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் பண்ணு. அதே மாதிரிதான் இந்த ப்ளூ லைட்ஸ் தான் டியூப் லைட்ஸ்லயும் இருக்கு. அத வந்து நம்ம எத்தனை பேர் கவனிச்சிருக்கோம், நோட் பண்ணிருக்கோம் தெரியல. சோ இப்போ சொல்லுங்க, நீங்களே நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்க வீட்டுல எப்பவுமே டியூப் லைட்ஸ் தான் ஓடுது, இனியும் டியூப் லைட்ஸ் தான் ஓட போதா? ஆர் இஸ் திஸ் a very conscious move on? Yes, நம்ம மேக் பண்ற டிசிஷன்ஸ்ல தான் இருக்கு. பட் எஸ், பிரைஸ் ஃபேக்டர் பார்க்க வேண்டியது தான் இருக்கு. சோ இட் இஸ் யுவர் டேக். நீங்க சொல்லுங்க காமெண்ட்ஸ்ல, நீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் அண்ட் அதுக்கு டைம்க்கு டைம் ஏற்ற மாதிரி அது ஆன் ஆஃப் நம்ம அந்த கண்ட்ரோலை நம்ம எடுக்க போறோமா, இல்ல ஒரு டியூப் லைட்டை போட்டு நம்ம முடிக்க போறோமா? எஸ், ஏன்னா there are so many alternative options like automated lights, color changing lights. But I think இதெல்லாம் பேசுறதுக்கு we need one more episode. So stay tuned until we come with our next episode. Until then, this is Aarti and Das signing off from the Aarti Das Show. Tada, bye boys. அந்த போர்ஷன் நான் கட் பண்ணிடுறேன்.